ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தான் வந்து நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். இந்த சிக்கன் கிரேவி சப்பாத்தி, சாதம், பூரியோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 3 லெக் பீஸும் 4 துண்டு சிக்கனும் எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 கப்பு வந்து கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம மசாலாலாம் போட்டு 1 ஹவர் வந்து ஊற வைக்க போகிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். காஷ்மீர் மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக தனி மிளகாய் தூளே சேர்த்துக்கலாம். அது வந்து 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா காரம் ரொம்ப இருக்கும். இது காஷ்மீர் மிளகாய் தூளில் வந்து காரம் இருக்காது, கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 10 பாதாம் 10 முந்திரியை வந்து நைஸாக பேஸ்ட்டு போல் அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து. இந்த முந்திரி பாதாமை வந்து ஊறலாம் வைக்க தேவையில்லை, அப்படியே வந்து அரைச்சிக்கலாம். இதையும் வந்து இந்த சிக்கன் கூட சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு 1 ஹவர் வந்து ஊற வச்சிடலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடறேன். இப்போ பார்த்திங்கன்னா 1 ஹவர் ஆயிடுச்சு. அடுத்ததாக கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து சோம்பு, காஞ்ச மிளகாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டேன். 2 காஞ்ச மிளகா, ஒரு 2 பச்சை மிளகா கீனி சேர்த்துக்கோங்க. மூசா போட்டிங்கன்னா வெடிக்கும். அடுத்ததாக ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துட்டேன். ரொம்ப பெருசு கிடையாது, ஒரு மீடியம் சைஸில் வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். அப்போ தான் வந்து சிக்கன் கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த கிரேவிக்கு தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம தயிர் சேர்த்ததுனால அதுவே வந்து புளிப்புத்தன்மை கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் கலராக ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஊற வச்ச சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்துட்டு சிம்மில் வந்து ஒரு 20 நிமிஷம் போல் வேக வச்சிடலாம், ஒரு மூடி போட்டு. இப்போ வந்து பவுலில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த தண்ணியோட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அந்த சிக்கன் கூட. இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பலாம் தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ வந்து ஒரு லிட் போட்டு மூடி வச்சுட்டேன். ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா வந்து குக் ஆகணும். இப்போ பாருங்கள், நம்ம சிக்கன் சூப்பராக குக் ஆகிடுச்சு. நம்ம 20 நிமிஷம் வந்து வேக வச்சோம் பார்த்திங்களா, அப்போ வந்து நடுவில் ஒரு 2 ட்ரிப்பு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தூவியாச்சு. நம்ம சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் காரம் பத்தலைன்னா மிளகுத்தூள் லாஸ்ட்டாக வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஏன்னா சாதத்துக்கு வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். சப்பாத்திக்கு, தோசை, பூரிக்கெலாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து சாதத்தோடு தான் சாப்பிட போகிறேன். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ராவே வந்து லாஸ்ட்டாக மிளகுத்தூள் வந்து தூவிட்டேன். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இந்த சிக்கன் கிரேவியை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.